அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி கறி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் போன்லெஸ் கறி தான் எடுத்திருக்கேன். பீஃப் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கறி எடுத்துக்கிறேன். அதே கப் அளவுக்கு ஆனியன் எடுத்துக்கிறேன். அது கூடவே பட்டை, லவங்கம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு பத்தை தேங்காய், அதெல்லாம் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் நல்லா வேக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பவும் போல் நம்ம மீன் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா கறி வடை ரெடி ஆகிடும். இதுவே நம்ம உருண்டை பண்ணி கோலா உருண்டை கூட நம்ம செஞ்சு குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம். அதில் இப்போது கறி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.